ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, 14th செப்டம்பர் டு 20th செப்டம்பர். இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று கடகராசியில் இருக்கிற சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று சிம்ம ராசியில் இருக்கிற புதன் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். கடகராசி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் 16ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கன்னி ராசியில் உச்ச புதனோடு சேர்றதுனால புத ஆதித்ய யோகம். எந்த இடத்துல இருந்தாலும் புதன் சூரியன் சேர்ந்த புத ஆதித்ய யோகம். இந்த இடத்துல புதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த வாரத்தில் சந்திரன் எங்கேருந்து தன் பயணத்தை துவக்கிறாருன்னா, ரிஷப ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் வார ஆரம்பத்தில் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது துலாம் ராசிக்கு 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:03 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 14th செப்டம்பர் இரவு 8:03 சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இந்த 14th செப்டம்பர் ராத்திரி 8:03 17th செப்டம்பர் 17/9/2025 விடியற்காலை 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலை 12:28 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். 17ஆம் தேதி விடியற்காலை 12:28 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. சந்திரன் கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல ஒரு சந்திரனுக்கு வேறு கிரகங்களின் தொடர்பு இருக்காது. 17th செப்டம்பர்லேருந்து 19th செப்டம்பர் 19/9/2025 காலை 7:06 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 19ஆம் தேதி காலை செப்டம்பர் 19ஆம் தேதி காலை 7:06 முதல் சந்திரன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால 19ஆம் தேதி காலை 7:06 முதல் 21ஆம் தேதி மதியம் 3:58 வரை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது. உங்களுக்கு மட்டும் இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். இப்போ நிறையா கோயிலில் அரசன் வேம்பு சேர்ந்து வச்சு அதுக்கு விழாலாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அரசனும் வேம்பும் சேர்ந்து இருக்கணும். ஒரே இடத்துல ஒரே சந்நிதியாக இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு முடிஞ்சதுன்னா காலை வேளையில் ஒரு 8 மணிக்குள்ளார 8:20 அங்கே போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை துவக்குங்க. உங்களுடைய தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சிந்தனா சக்தி அதிகரித்து தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக மாறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் வார ஆரம்பத்திலே இருக்குது. காரணம் என்னென்னா, சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து உச்ச பலத்தோடு தன் பயணத்தை துவக்கிறாரு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அதில் சனியின் பார்வையில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேசுவீங்க. உங்கள் பேச்சை குறைச்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் உங்களால் பேச்சை குறைக்கவும் முடியாது.
அதுவும் இதில் பத்தாவதுக்கு உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா அடுத்தவங்களை குத்துற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வார ஆரம்பத்தில் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்போது 14th September to 17th September உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் தந்தை வழியில் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய தந்தையின் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது ஒன்றா குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்லாட்டி குடும்பத்தில் சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார முதலீடு அதிகரித்து வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளார உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17 முதல் 19ஆம் தேதி வரை சந்திரன் 4ஆம் இடத்துல சுய வீட்டில் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா அந்த 3 நாள் 14th to 17th நீங்கள் அலைஞ்சிருப்பீங்கள்ல, அலைச்சல் இருந்திருக்கும், வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும், உறவுகளை சந்தித்திருப்பீர்கள், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க, அவனை முடிஞ்சு அவனை புரட்டாசி அவள் பறக்க போகிறது. இதனால் குடும்பத்தில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த 19லேருந்து 21 வரைக்கும் சந்திரன் 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகும் பொழுது 5ஆம் இடத்துல சுக்கிரன் கிரகங்கள் இருக்குது, சுக்கிரன் இருக்கார். அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேலே சூரியன் புதன் பயிற்சி ஆகிடுறாரு. அதனால் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய வீடு கிரகப்பிரவேசம், இல்லை குழந்தைங்க வீடு வாங்க போகிறாங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுறேன், இந்த மாதிரி செலவுகள் இருக்குமே தவிர மற்றபடி நெகட்டிவ் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா சனி வக்கரமாக இருக்கார். செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இது குடும்ப தலைவிகள், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்பவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவா, வேலைக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் நல்ல நேரம் அமையக்கூடிய வாரமாக இருக்குது. எடுத்த காரிய வெற்றி அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது எப்படி இருக்கணும்னா பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் குலதெய்வம் அந்த மாதிரி இருக்கணும். உங்கள் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் பெருமாள் இருக்கணும், அந்த தெய்வத்தை வணங்கணும், அந்த பெருமாளை வணங்கணும். அப்படி இல்லை எங்கள் குலதெய்வம் எதுனே தெரில சார் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க. சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி சாதகமாக எடுக்கலாம். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன்லாம் புதன்கிழமை காலை வரை சந்திரன் 2ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. இது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதிர்ஷ்டம்னா எப்படின்னா லாட்ரி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆன்லைன் கேம்பிளிங்கில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிட்காயினில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் வரும், நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதிர்ஷ்ட பணம் வரும். ஸோ அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த ஒரு 3 நாட்கள் என்றைக்குன்னா 14லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தில் இருந்த கவலைகள் விலகும், தாயாருடைய ஹெல்த்தில் இருந்த கவலைகள் விலகும். அதே சமயம் அரசாங்க வகையில் உங்கள் வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதில் சந்திரன் 17 முதல் 19 3ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கும்போது இளைய சகோதர சகோதரிகளை பற்றிய கவலைகள் விலகும். அதே சமயம் எனக்கு தம்பி தங்க கிடையாது சார், நான் ஒரே பையன், இல்லை கடைசி பையன், இல்லை கடைசி பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் இருந்த தடைகள் விலகும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது சுக்கிரனோடு இணைகிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள், தங்க நகைகள், ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ், ஏதாவது ஒரு விஷயம், ஒன்றும் இல்லையா ஒரு குந்துமணி தங்கம்,
ஒரு 100 ரூபாய்க்காவது ஒரு வெள்ளி ஒரு 110 ரூபா 120 ரூபா இப்போ 125 ரூபா போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 125 ரூபாய்க்கு 1 கிராம் வெள்ளி காயினாவது வாங்கிட்டு வருவீங்க. அதாவது தங்க கடையிலேருந்து நகைக்கடையிலேருந்து ஒரு குந்துமணி தங்கமாவது உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷ நிகழ்வுகளும் வருமானம் அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சில பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு சுக அதிகரிப்பை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் வருதுனால தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 45 வயசு 50 வயசு 60 வயசு ஆகிடுச்சுன்னா யூ கேன் பிளான் ஃபார் அ செகண்ட் ஹனிமூன். இந்த வாரம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு இந்த வாரம் ரிஷபராசிக்கு மேலும் சந்தோஷமும் சுப நிகழ்வுகளும் நடக்கும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்திலும் யோகத்தை ஏற்படுத்துவாள் அந்த அன்னை. மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரே, 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கார், விரயாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். இதனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் நீங்கள் வாங்குவீங்க. ஒன்றா ஒரு பெரிய ஃப்ளாட்டு இல்லை ஒரு பெரிய லேண்ட் ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர்னு, இல்லாட்டி உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பங்கு அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் ஸ்திரமாக ஒரு இடத்துல உக்காடுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மாற்றுறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் புதிய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த புதிய வீட்டுக்கு போன ராசியோ என்னமோ நான் என் பையன் ஃபாரின் போகிறான் அப்படின்ட்டு உங்கள் பெற்றோர் சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த வாரத்தில் 17 முதல் 19ஆம் தேதி ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருந்த சுணக்கத்தன்மை விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால், அதாவது வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த வார ஆரம்பத்திலேருந்தே, அதுவும் குறிப்பாக சந்திரன் விரையாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் விரயஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய அந்த 14, 15 ஆகிய நாட்களில் உங்களுக்கு 14ஆம் தேதி ராத்திரியோடு முடிஞ்சு போயிடும். ஆனாலும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது அடுத்த நாள் காத்தால வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நாட்களில் உங்களுக்கு வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு சுப செலவுகள் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இருக்கும். எல்லாமே நல்லதாக இருக்குது. அப்புறம் என்ன சார் எங்களுக்கு ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது அப்படின்னா, இந்த தசமஸ்தானத்தில் சனி இருக்கார், அவர் வக்கர கதியில் இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தார்னா இது ஒரு பொற்காலம். உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், உடல் கஷ்டம், ஆரோக்கிய கஷ்டம், செலவுகள், விரயங்கள், எதுக்கெடுத்தாலும் கவலை, இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. நீங்கள் பாருங்கள், ஒன்றா சனி வக்ரம்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி சனின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா, இந்த வக்ரமாக இருந்துன்னா இந்த நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வக்ரம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் சிரமப்படணும், கவனமாக இருந்துக்கோங்க. குருவோடு சேர்ந்த சனி உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் சனியும் குருவும் சேர்ந்திருந்தால் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சிவனை வழிபட்டு விட்டு, முடிஞ்சதுன்னா லிங்காஷ்டகம் சொல்லிவிட்டு, இல்லாட்டி பில்வாஷ்டகம் சொல்லிட்டு போங்க. முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு போயிட்டு ஒரு முழம் இல்லாட்டி ஒரு 2 முழத்துக்கு பில்வ மாலை வாங்கி சிவபெருமானுக்கு சாத்திட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. உங்களுக்கு பணக்கஷ்டம் விலகும், மனக்கஷ்டம் விலகும், ஆரோக்கிய கஷ்டம் விலகும், நஷ்டங்கள் விலகும்,
கடன் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய வாரமாக அமைந்திடும். கடகராசிக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலேருந்து ராசிநாதன் தன் பயணத்தை துவக்கிறார். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் ரிஷபராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இது பரிவர்த்தனா யோகம். உங்களுக்கு பெரிய மனிதர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்குண்டான கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக செயல்படுவாங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவார். அதாவது மிதுன ராசியில் குருவோடு சேர்ந்து. உங்களுக்கு யோகாதிபதி குரு, 2 யோகாதிபதி கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஒரு யோகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய். மற்றொரு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதியான குரு. இந்த குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள். இவர் நீங்கள் கேட்கலாம், குரு 12ல் வந்திருக்காரு சார், விரயஸ்தானத்தில் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு உங்கள் வீட்டை விட்டு வேறு இடத்துல நீங்கள் தங்கி வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போது அதாவது சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது, குரு சந்திரன் விரயஸ்தானத்தில் இணையும் பொழுது இந்த 14 முதல் 17 உங்களுடைய கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக கடன்? உங்களுடைய வியாபாரத்துக்கு முதலீடு செய்கிறதுக்கு கடன், உங்கள் வியாபாரத்தினுடைய அந்த ஆஃபீஸோ இல்லை உங்களுடைய கடையோ வாங்கிறதுக்கு உண்டான கடன், உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த கடன், படிப்பு சார்ந்த கடன், உடன்பிறப்புகளுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ படிப்பு சம்பந்தமாக செலவு பண்ணுவீங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். உங்கள் எதிரிக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், அதை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான கோர்ட்டு கேஸு அதெல்லாம் செட்டில் பண்ணுவீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் பணம் செட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 17 முதல் 19 உங்கள் ராசியிலே இருப்பார். ராசிநாதன் ராசியிலே இருக்கும்போது 17 முதல் 19 உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயே சந்தேகத்தோடு இருப்பீங்க. இன்றைக்கி நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எல்லார்கிட்டையும் ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ வில் டூ திஸ் அப்படிம்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நான் கான்ஃபிடென்ட் ஓகே, ஆனால் இதில் ஜெயிப்பேனா இல்லை தோற்று போய்டுவேனா, இந்த மாதிரி சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் ராசிநாதன் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருந்தால் இது நல்லது நடக்கும், நல்ல தெளிவாக இருப்பீங்க. ஆனால் இந்த தேய்பிரை சந்திரன் ஒரு சந்தேகத்தை டைலமாவை கொடுத்துட்டே இருப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த இடத்துல சுக்கிரன் கேதுவோடு இணைகின்ற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவார். குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் செலவை கொடுத்து அதுக்கப்புறமா சந்தோஷத்தை கொடுப்பார். இதுக்கு நடுவில் 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு அமர்றதுனால உங்களுக்கு பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை, குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் குடும்ப தலைவிகளாகட்டும் அனைவருக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ்லேருந்து வெளியில் வர, இத்தனை நாளாக நெகட்டிவில் மைனஸில் போயிட்டே இருந்தேள், இப்போ மைனஸில் யூட்டர்ன் எடுத்து 0க்கு வந்துட்டு 0லேருந்து பாசிட்டிவ் ஏறுறதுக்கு உண்டான நேரம் வந்துருக்கு. பொறுமையாக செயல்படுங்கோ. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, குரு செவ்வாய் பார்வை சம்பந்தப்படுறதுனால இந்த வாரம் முழுவதும் முருகன் வழிபாடு, குருவாக முருகனை ஏற்று, அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை குருவாக ஏற்று. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் முதல்ல குருவாக இருந்து உனக்கு நல்லது பண்ணுறான்னு சொல்லுவார், கேட்க மாட்டான் சூரபத்ம. அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னா அவனையும் ஆட்கொண்ட அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான அறிவுரைகளையும் அந்த முருகன் வழங்கிடுவான். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தசம லாப விரய 1ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதில் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 17 முதல் 19 அந்த நாட்களில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டும் இல்லாமல் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெறும் பொழுது, அதாவது இந்த வாரத்தில் 16ஆம் தேதி 15ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார் கன்னிராசிக்கு, 16 சூரியன் பயிற்சி ஆகிறாரு.
இந்த 2 பயிற்சிகளும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம், குடும்ப முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதாவது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். என்னை விட்டுருங்கப்பா, உங்களுக்கு பாருங்கள், என்னை விட்டுருங்கப்பா, உனக்கு பாருப்பா, என்னை விட்டுருங்கப்பா, குழந்தைகளுக்கு பாருங்கப்பா. அதாவது உங்களை தள்ளி வச்சுட்டு குழந்தைகளுக்கு, குடும்பத்தாருக்கு, அப்பா அம்மாவுக்கு இவாளுடைய இம்பார்ட்டன்ஸை பார்த்து செயல்படுவேல். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் எலியும் பூனியுமாக இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, புலியும் சிங்கமுமாக இருந்தாங்க, இல்லை புலியும் மானுமாக இருந்தாங்க சார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் அடிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கடந்த சில வருடங்களாக 4-5 வருஷமாக அவருக்கு உடம்பு படுத்தி எடுத்துருக்கும். சாப்பாடு சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது, யூரின் போனால் அவருக்கு யூரின் போகாது, இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டிருப்பார். இப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகும். ஏன்னா மருத்துவத்தால் அவருக்கு நேரம் சரியாயின்றிருக்கு. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் அவருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மன ஒப்புதல் இல்லாத இருந்துன்னா இப்போ 2 பேரும் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் சொல்கிறத உங்கள் பார்ட்னர் கேட்க மாட்டார், உங்கள் பார்ட்னர் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு அந்த ஈகோவில் முட்டிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது இருவருக்கும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இது சிம்மராசிக்கும் பொருந்தும், கும்பராசிக்கும் பொருந்தும், மீனராசிக்கும் பொருந்தும். ஸோ இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. 19 முதல் 21 வரை உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியம் இந்த வாரத்திலேருந்து அடுத்த 1 மாதத்துக்குள்ளார நிறையா உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வயிற்றறிச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருதுங்க. அதனால் நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை இந்த வாரத்தில் தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மருடைய மூல மந்திரம் தெரிஞ்சால் ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் லக்ஷ்மி நரசிம்மரை சென்று பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது ஒன்றா ஏலக்காய் மாலையோ இல்லாட்டி ஒரு பானக நிவேதனம் பண்ணி அடுத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். ஒன்றுமே கொண்டு போகலையா, கொண்டு போகும்போது ஒரு 10 வாழைப்பழத்தை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு நிவேதனம் பண்ணி ஒரு 10 பேர் கொடுத்துடுவாங்க. அந்த கண் திருஷ்டி, வைத்தறிச்சல் உங்களை விட்டு அகலும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சம் பெறுகின்ற வாரமாக இருக்குது. 15ஆம் தேதி, செப்டம்பர் 15ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு வரார். ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஆட்சி மட்டும் இல்லை, உச்சமும் அடையிறார். இதில் உச்சம் அடைகிறதுனால சனியின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கிட்டேலாம் நீங்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணி பேசுவீங்க. நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறது தான் கரெக்டு. இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பை திருத்துவீங்க. அவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டீங்க, மற்றவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டீங்க, நல்லது பண்ணுவீங்க. ஆனால் செல்ஃபிஷ்னு உங்களை தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கே போகாதவங்களாம் கூட இப்போ வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள், இந்த ராசியில் கன்னி ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வேலை தேடும் முயற்சியில் உங்களுக்காக கேம்பஸில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்ககிட்ட யாராவது நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் அவள் திருப்பி தேடி கூப்பிடுவா, ஃபோன் பண்ணி கூப்பிடுவா. என்னம்மா நீ வேலைக்கு வரியா, என்ன தம்பி வரியா, உனக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க, போய் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா இப்போ வேலை அமரக்கூடிய சூழ்நிலை. அதுவும் குடும்பத்தை விட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாது, இல்லை ஃபேமிலியிலேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் தப்பு கிடையாது. தந்தை வழியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் செலவு இருக்கும். அதன் பிறகு செலவுகள் குறைந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 17 முதல் 19 உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அரவணைப்பு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அது விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதில் 3ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகம். அதாவது ரொம்ப பாசமலராக இருக்கேன்பாங்களேன், நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த வாரத்தில். அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்ககிட்டலாம் அப்படியே பாசத்தை பொழிஞ்சு அவங்களே திக்கு முக்காடுவாங்க. எங்கள் அண்ணனா இப்படி இருக்கான் அப்படின்ட்டு இத்தனை நாள் வாயை திறக்காதவனாக இருந்தவன் இப்போ இந்த வாரத்தில் தம்பி தங்க மேலே அப்படி பாசத்தை பொழிஞ்சு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதையை மட்டும் இல்லை பாசத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகர் கோயில், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில், இந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரும் தினமும் போயிட்டு ஒரு பிரதட்சணம் 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, அது விநாயகருக்கு இருந்தால் ஆண்களாக இருந்தால் தோற்பிகரணம் போடுங்க, பெண்களாக இருந்தால் வெறும நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ. உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அதிகரிக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:03 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறேன், கசின் பிரதரை பார்க்க போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகாமல் வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுக்கு பாருங்கள். எங்கேயாவது போனீங்கன்னா வம்ப விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாய் சும்மா இருக்காது. இதில் 10ஆவதுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கார். உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் சில உறவுகளை சந்திக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். நீங்கள் போகாமல் இருந்தாலும் வம்பு உங்கள் வீட்டை தேடி வரும். அதனால் வீட்டுக்கு வரவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சந்திரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. குருவோடு இணையிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவாங்க. அவங்க அது மறைமுகமாக பண்ணுறாங்களா, டைரெக்டாக சொல்ல போகிறாங்களா, செய்ய போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வாரத்தில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு காத்துருக்கு. இதில் துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதினருக்கு திருமண யோகம் என்றைக்குன்னு பார்த்தேன்னா, சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாள் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒன்றா உங்களுக்கோ உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உனக்கு தடையாக இருந்த உங்கள் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். ஏன் தங்கைக்கு கல்யாணம் ஆகிருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகும். ஸோ ஒரு சுப விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் 14 முதல் 19 நடக்கும். இந்த 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது அலுவல் ரீதியாக சற்று அலைச்சல் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அலைச்சல் இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியாகும். இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் 15ஆம் தேதியிலேருந்தே செலவு ஜாஸ்தியாகிறது. ஏன்னா புதன் விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, அவருடைய மருத்துவ செலவு, இல்லாட்டி அவருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறது, சதாபிஷேகம் பண்ணுறது, அதாவது பீமரத சாந்தி பண்ணுறது, 70 வயசுக்கு பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே சந்தோஷ செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாரத்தில் உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இருக்கும் பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தாரின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வாரத்தில் முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்து வாருங்கள், பெருமாளை வணங்கி வாருங்கள்.
வராகமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். எதுக்கு வராகமூர்த்தின்னு இருக்குல்ல, ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதுல்ல. வராகமூர்த்தி வந்து பூமியை குடைஞ்சு சிவபெருமானுடைய அடியை பார்க்கணுன்ட்டு போனார். அதாவது பூமியை குடைஞ்சிட்டு ஒரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ட்டு. அதனால் நீங்கள் வராகமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். கடல் கடந்த பயணம் வெற்றியை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். வார ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:03 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 8:03 சந்திராஷ்டமம் துவங்கிறது. என்றைக்குன்னா புதன்கிழமை விடியற்காலை 12:58 வரைக்கும். அந்த நாட்களில் கூட உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை போயிட்டு கோள் மூட்டினவங்க, உங்களுடைய வேலையில் வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்தினவர்கள், உங்களுடைய வளர்ச்சியில் கை வைத்து அதை தடுத்தவர்கள், இவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் இருந்தாலும் அதை விளக்கும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு, சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான செலவுகள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் வீடே வாங்கலை சார், எனக்கு வீடே இல்லை சார், நான் சொந்த வீட்டிலே இல்லை சார். ஏதோ ஒரு மாற்று மதத்தினர் ஒருத்தர் பேசினார். நாங்கள் ஃபாரின் போனப்போ எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, நாங்கள் ஹோட்டலில் தான் தங்கினோன்ட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொந்த வீடே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் சொந்த வீடு இல்லை. அவங்களுக்கு ஃபாரினில் தான் இல்லை, உங்களுக்கு சொந்த வீடு தமிழ்நாட்டிலே இல்லை. அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இந்த பக்கம் உங்களுக்கு கடன் ஒரு 10 கோடி இருக்கா, இந்த பக்கம் ஒரு 12 கோடி 15 கோடிக்கு டெபாசிட்ஸ் வருமானம் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள் விருச்சிக ராசியில் இருக்காங்க. நம்ம நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய பாரத பிரதமரே விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றமும் இம்பார்ட்டன்ஸும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு புதன் வரதுனால, அஷ்டமாதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால எதிரிகளால் ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு, அதிர்ஷ்ட லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அறிவுத்திறமை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, வியாபார ரீதியாக பதவி உயர்வு, படிப்பு சார்ந்த குழந்தைகளுக்கு பதவி உயர்வு, மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளுக்காக வெளிநாட்டு பிரயாணம், தொழில் ரீதியாக தொழில் நிமித்தமான ரீதியான பயணம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். இன்ஃபேக்ட் இந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய சுப செலவு இருக்குது, நிறைய வருமானம் வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்களுக்கு ₹1,00,000 செலவு இருக்குன்னா 1,10,000 வருமானம் இருக்கும். கோடி ரூபா செலவு இருக்குன்னா 1,20,00,000 செலவு வருமானம் இருக்கும். 2 கோடி 5 கோடி, அதாவது உங்கள் வருமானம் என்னவோ அதோட ஜாஸ்தி, அதோட கம்மியாக செலவாகிறதுக்கு, வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா ஃபங்க்ஷனுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், இந்த வாரத்தில் எங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குருவை மதித்து நடங்கள். யாருக்காவது நீங்கள் குருவுக்கு ஏதாவது பாக்கி வச்சுருந்தாலும் குருவை போய் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி சித்தர் வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கே ஒரு மணி நேரமாக டெய்லி ஒரு ½ அன் ஹவராவது அங்கே மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. அவர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு மனோபலத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு 17ஆம் தேதி முதல் புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமும் வளர்ச்சி, புதன்கிழமைக்கு முன்னாடியும் வளர்ச்சி. ஸோ இந்த புதன் வியாழன் வெள்ளி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார போகிறார். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களை மனசில் அலபாய வச்சுருவார். எதிரிகளுடைய ஏமாற்று, அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க யூ வில் பி லியூர்டு அப்படின்பாங்க. லியூர்டு அப்படின்னா உங்களை ஏமாத்துறது, உங்களை மயக்கி வேலை வாங்க வைக்கிறதுல, மயக்கி செலவு பண்ண வைக்கிறதுலாம்
இந்த வாரத்தில் எதிரிகளுக்கு பலம் அதிகரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இதில் யார் ஏமாறுவாங்க அப்படின்னா, இந்த குடும்ப தலைவிகள் நிறைய ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பெயரை சொல்லி, சார் உங்கள் அம்மா உங்கள் குழந்தைகளுக்கு இது இந்த செலவு பண்ணால் நிறைய பணம் வரும், இதை பண்ணால் குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, அம்மா உங்கள் கணவருக்கு வந்து இதை பண்ணுங்கம்மா, உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க, கட்சியில் இதை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஆளுக்கு கத்துவான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் குடும்ப தலைவிகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஏமாறாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு 17லேருந்து 19 சந்திராஷ்டமம், 19 முடிஞ்சதுக்கப்புறம் 19-20 தசம பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறார் 9ஆம் இடத்துக்கு. அந்த இடத்துல சுக்கிரனோட இணையறதுனால தந்தை வழி உறவுகள், பெண் உறவுகள் சில தேவையற்ற தடங்கல்களை ஏற்படுத்துவாங்க. அதாவது இமோஷனல் தடங்கல்னு சொல்லுவாங்க. கண்ணா நீ போனீன்னா எதுவும் பிரச்சனை வந்துடும்டா, போகாதரா தங்கம், நீ இங்கே இருந்துடுறா தங்கம். உங்கள் அத்தையோ இல்லை உங்கள் சித்தியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ பெரியம்மாவோ உங்களை வந்து குழந்தையாட்ட கொஞ்சி வீட்டில் தங்க வச்சுருவாங்க. ஸோ உங்களை வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க தடுப்பாங்க. அந்த தடங்களை தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் அதிபர்களுக்கும் சரி, அரசாங்க ரீதியான தடைகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து எதுவும் லாபத்தை எடுக்க முடியாது. ஆனால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஏன்னா விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார், ராசிநாதன் குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், அவர்களின் ஆலோசனையும் கேட்டு செயல்படுங்க. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகத்தில் ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா இந்த லவ் பண்ணுறேன், இந்த ப்ரப்போஸ் பண்ணுறேன், இந்த இன்ஃபேச்சுவேஷனில் லவ் பண்ணுறேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம், நீங்கள் இந்த பாதையில் போகணும், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த பாதையில் திருப்பி விடுறது தான் இந்த இன்ஃபேச்சுவேஷன், லவ் சம்பந்தமான விஷயம். அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஹயக்ரீவரை வணங்கி வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள், இல்லாட்டி சூரிய பகவானை வணங்கி வாருங்க. சூரியன் ஆஞ்சநேயருக்கு குரு, ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவிக்கு குரு. ஸோ இந்த சூரியனையும் ஹயக்ரீவரையும் கூட ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு வாங்கோ. உங்களுக்கு தடைகள் விலகி தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் மனசில் திடமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார்கள். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வார கடைசியில், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 19, 20, 21 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். இதில் குழந்தைகள் குறிப்பாக அந்த சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அண்ணனோ தம்பியோ இவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உங்களுடைய மைத்துனரோ இல்லை கொழுந்தனோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் அவரை மதிச்சிருக்க மாட்டீங்க, அவரை கொஞ்சம் உதாசீனப்படுத்திருப்பீங்க. இப்போ அவர் தேடி வந்து, உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்துனா கூட இப்போ அவர் தேடி வந்து உதவி செஞ்சிருவார். இதனால் உங்களுக்கு இருந்து வந்த மன வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் 6ஆம் இடத்துல குருவோடு சேருகின்ற பொழுது கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை மீண்டும் துவக்கி அதை சாதகமாக நடத்துறதுக்கு குழந்தைகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வியாபாரத்தில் பணத்தேவை அதிகரித்து அதுக்கு கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற 17 முதல் 19 அந்த நாட்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நண்பர், அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர், குறிப்பாக பெண்கள்
பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த நண்பர் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நண்பர்களின் உதவி மீண்டும் தேவைப்படுகின்ற சூழ்நிலை வந்தாலும் அது பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது, நெகட்டிவை ஏற்படுத்தாது. அவங்களை இத்தனை நாளாக நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் பண்ணின தப்புனால அவங்க கூட பேசாமல் இருந்திருப்பாங்க. இப்போ வாலண்டியராக போய் பேசுங்க. அவங்க கொஞ்சம் திட்டினாலும் பரவாயில்ல, திட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா திட்டு வாங்குகிற நேரம் திட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும், எனக்கு பண தேவை இருக்குது, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்யாத உதவியை இப்போ அவங்க செய்ய போகிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் இந்த 12 ராசிலேயே அதிக செல்ஃபிஷ்னு பார்த்தா 2-3 ராசி தான். ஃபஸ்ட்டு கடகராசி, 2வது மகர ராசி, 3வது கன்னி ராசி. இவங்க 3 பேரும், 4வது கும்பராசியும் இருக்குது. ஆனால் இதில் மகரமும் கன்னியும் கொஞ்சம் செல்ஃபிஷ் ஜாஸ்தி. கடகம் எப்படின்னா நான் மட்டும்தான், வேறு அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மகரமும் கன்னியும் உங்கள்கிட்டேருந்து எப்படி நான் வாங்கிப்பேன்னு தான் யோசிப்பாங்களே தவிர உனக்கு என்ன கொடுக்குறேன்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால் அடுத்தவர்களுக்கும் உதவி செய்வதற்கு முயற்சி எடுங்க. இந்த வாரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் நண்பர்கள், வாழ்க்கை துணையின் உறவுகள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் சார், எனக்கு அந்த நண்பனுடைய உதவி இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியும், அதுக்கு என்ன பண்ணுறது, அவரோட அட்வைஸ் தேவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. துர்க்கையை மட்டும் வழிபடக்கூடாது, கூடவே சரஸ்வதி தேவி, அதாவது மாதங்கி, ராஜமாதங்கின்னு பேர். சரஸ்வதி தேவிக்கு ராஜமாதங்கின்னு பேர். அந்த ராஜமாதங்கியை வழிபடுங்கள். ராஜமாதங்கிக்கு உண்டான மந்திரம் தெரியல அப்படின்னா சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரோபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவதுமே சதா, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அன்னை சரஸ்வதியின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் துர்க்கையின் அருளையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். மனோதைரியத்துடன் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு நியாயமான உண்மையான காரணங்களை சொல்லி உங்கள் நட்புகளிடம் உதவி கோரலாம். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்து குரு உங்களை தெளிவான விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார். பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்துகிறார். இதில் 5ஆம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார் புதன் 15ஆம் தேதி அன்னைக்கு. இது ஒரு விசேஷம். அஷ்டமஸ்தானமே சார் ஏதாவது கெடுதல் வருமானா உங்களுக்கு கெடுதல் வராது. குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் ஒரு பெரிய லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, பங்காளி பிரச்சனை. இப்போ நீங்கள் பேசுவீங்க பாருங்கள், உங்கள் அறிவுத்திறமையை பார்த்து எதிரி கூட மயங்கிடுவான். நீ சொல்கிறது என்னமோ கரெக்டாக இருக்குது, ஓகே நீ சொல்கிறதே நான் பண்ணுறேன். இத்தனை நாளாக நீங்கள் கரடியாக கத்திருப்பீங்க, டே நான் இப்படி சொல்லுடா, நான் இப்படி தான் சொல்கிறேன்டான்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அது அவனுக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுவீங்க. இதனால் உங்கள் பேரில் இருந்த மரியாதை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு மட்டும் இல்லைங்க, உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு. ஏன்னா 5ஆம் வீட்டதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. சனி வக்கர சனியால் பார்க்கப்படுகிறார். எதிரியாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சனியின் வக்கர பார்வையினால் உங்களுக்கு உறவாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பங்காளி சண்டைகள் விலகும் சூழ்நிலை, அதாவது பங்காளி சண்டை நிறைவடையும் சூழ்நிலை. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த பங்காளி இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 2 பங்காளிங்க எதிர் கட்சியில் இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சிக்காரன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், ஆனால் உங்கள் பங்காளி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அந்த அளவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் உங்கள் பங்காளி மூலமாக தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவர்களை அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டதிபதி உச்சமடைவது, பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு
நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணினாலே அதுவே பரிகாரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், குழந்தைகளின் வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம். நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஜிடிஎஸ்எம், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, ஏதாவது ஒரு கோர்ஸ் இந்த கும்பராசிக்காரங்க இந்த வாரத்தில் எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் டிராவல் பண்ண போகிறாரு. பண வருமானம், குடும்ப சந்தோஷம், இளைய சகோதரர்களால் ஆதாயம், இளைய சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளாலும் ஆதாயம், குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் விலகுதல், குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுதல், சொந்த வீடு அமையிறது, உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகுது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த 15, 16 சூரியன் புதன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை இத்தனால அறிவாளித்தனமாக எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வாரம் நீங்களே இப்படி கை வைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அவ்வளவு அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நிறைய செலவு இருக்குது. கொஞ்ச நெஞ்ச செலவு இல்லை, நிறைய செலவு. அதுவும் குறிப்பாக சந்திரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய வார கடைசி 19லேருந்து 21 ஒரு பெரிய செலவு, சந்தோஷ செலவு ஏற்படும். குழந்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால, சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால 14ஆம் தேதி அன்றைக்கே பயிற்சி ஆகிறாரு. இது வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், தங்க நகை வியாபாரிகள், அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், கப்பலில் போகிறவங்க, கடல் மேலே வேலை செய்கிறவங்க, மீனவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்பிடி தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய போட்டில் நிறையா மீன் சேகரமாகும். அதாவது இது வரைக்கும் கிடைக்காத புதிய வகை மீன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனவர்கள் வளர்ச்சி அடைகின்ற காலகட்டமாக இருக்கும். கடல் சார்ந்த விஷயங்களில் பாரதத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் மேலாண்மை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சிக்கலில் இருந்தாலும் அதை சிக்கலிலிருந்து எப்படி மீன் வளைஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி போகக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல அசதி, உடம்புல ஏதோ ஒரு விஷயம், மறைவு ஸ்தானங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வருமானத்திலிருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பின் காரணமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். எப்போவோ வர வேண்டிய பணம், நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அந்த பணம் ரிலீஸ் ஆகும். ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு வராதுன்னு நினச்ச பணம் அது வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ தன வரவு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியோடு சேர்ந்து முருகனையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். எப்படி சூரபத்மனை வேல் கொண்டு முருகன் அழித்தாரோ அது மாதிரி உங்களுடைய எதிரிகள் வேல் கொண்டு அழிக்கப்பட மாட்டார்கள், வேல் கொண்டு விலக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.